வணக்கம். உங்க வீட்டு செல்லப்பிராணிகளுக்கான ஒரு முழுமையான வாழ்நாள் பராமரிப்பு விளக்கப் பதிவுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சின்னஞ்சிறு குட்டியா நம்ம கைகள்ல தவழும் பருவம் முதல் அவங்களோட வயதான காலம் வரைக்கும் அந்த ஆரோக்கிய பயணத்தை நாம எப்படி சிறப்பா அன்பா வழிநடத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, இப்ப நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்க செல்லப்பிராணியோட வயசு இப்போ என்னவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுல கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற 4 முக்கியமான பகுதிகள்: குட்டி பருவம், பற்கள் பராமரிப்பு, நடுத்தர வயது பராமரிப்பு, அப்புறம் முதிர்ந்த வயது நலம். பகுதி 1. குட்டி பருவத்தின் நெறிமுறைகள், அதாவது வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது அவங்க வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டங்க. வெளி உலகத்தை அவங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்கும் நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் நடுவில் ஒரு சரியான சமநிலையை நாம மெயின்டைன் பண்ணணும். இந்த டைம்ல என்ன கொஞ்சம் கவனிங்க. 3 வாரத்துல சமூகமயமாக்கல் தொடங்குது. ஆனா 16வது வாரத்துல தான் தடுப்பூசிகள் முழுமையா முடியுது. தடுப்பூசி முழுமையா முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள வெளி உலகத்துக்கு பழக்கப்படுத்த வேண்டிய அந்த நுட்பமான சவால் இது. செம்ம பேலன்சிங் ஆக்ட் இல்லையா? இந்த சவாலை நம்ம எப்படி ஈஸியா சமாளிக்கலாம்? அதுக்கு தான் PLAN அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாதுகாப்பான முறை இருக்கு. P ஃபார் பீப்புள், அதாவது மக்கள். எல்லா வயதினரையும் அந்த குட்டிக்கு அறிமுகப்படுத்துங்க. L ஃபார் லொகேஷன்ஸ், அதாவது இடங்கள். நோய் பரவ வாய்ப்புள்ள தரையில அவங்கள நடக்க விடாம ஸ்ட்ரோலர்கள் இல்லனா தார்பாய்களை பயன்படுத்துங்க. A ஃபார் அனிமல்ஸ், அதாவது விலங்குகள். தடுப்பூசி போடப்பட்ட நட்பு ரீதியான பெரிய நாய்களோட மட்டும் விளையாட விடுங்க. N ஃபார் நாவல்டி, அதாவது புதிய விஷயங்கள். வேக்யூம் கிளீனர் மாதிரியான புது புது சத்தங்களை ரொம்ப மெதுவா அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தடுப்பூசிகளை நாம 2 வகையா பிரிக்கலாம். உலக கால்நடை மருத்துவ அமைப்போட தரவுகளின்படி பார்வோ வைரஸ், ரேபிஸ் மாதிரியான கோர் தடுப்பூசிகள் உலகளாவிய அளவுல எல்லாருக்கும் கட்டாயமானவை. ஆனா போர்டடெல்லா, லைம் நோய் மாதிரியான லைஃப் ஸ்டைல் தடுப்பூசிகள் நீங்க வசிக்கும் இடம், அப்புறம் உங்க செல்லப்பிராணியோட வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடும். தடுப்பூசி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியங்க. வளரும் குட்டிகளுக்கு ரொம்ப வேகமான வளர்ச்சிதை மாற்றம் இருக்கும். அதனால அவங்களுக்கு அதிக கேலரியும் புரதமும் தேவைப்படும். அதனால ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முறை சின்ன சின்ன உணவா கொடுக்கலாம். ஆனா நடுத்தர வயசை எட்டினதுக்கு அப்புறமா உடல் பருமனை தடுக்க அளவான கேலரிகளோட ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 முறை மட்டும்தான் உணவு கொடுக்கணும். அடுத்ததா பகுதி 2, பற்கள் பராமரிப்பில் உள்ள சவால்கள். அந்த அமைதியான அச்சுறுத்தலை பத்தி இப்ப பாப்போம். நம்ம செல்லப்பிராணிகள் அவங்களுக்கு வர்ற வாய் வலியையும் பல் நோய்களையும் வெளியவே காட்டாம மறைக்கிறதுல ரொம்பவே கில்லாடிகள். அதனால பெரியோடான்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது ஆரம்பகால ஈறு அழற்சியில தொடங்கி பற்களை தாங்கும் திசுக்களை நிரந்தரமா இழக்கச் செய்யற ஒரு ரொம்ப தீவிரமான நிலை. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். இப்போ இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு முழுமையான பாதுகாப்பான பல் சிகிச்சைக்கு மயக்க மருந்து கொடுக்கறது ஏன் இவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது தான். மயக்க மருந்து இல்லாம மேலோட்டமா செய்யப்படுற எந்த ஒரு பரிசோதனையும் முழுமையான பலனை தராது. இது வெறும் பிரஷ் பண்ற விஷயம் கிடையாதுங்க. AAHA வழிகாட்டுதலின்படி ஒரு முழுமையான பல் சுத்திகரிப்புல நிறைய படிகள் இருக்கு. முதல்ல மயக்க மருந்து கொடுத்து வாயை முழுமையா பரிசோதிக்கணும். அப்புறம் பற்களோட வேர்களை பார்க்க எக்ஸ்ரே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஈறுகளுக்கு மேலையும் கீழையும் இருக்கிற படிமங்களை ஸ்கேலிங் செஞ்சு அகற்றி கடைசியா பற்களை பாலிஷ் செய்யணும். இது ரொம்பவே ஆழமான ஒரு செயல்முறை. இதுக்காக மருத்துவர்கள் எவ்வளவு நுணுக்கமா வேலை செய்யறாங்கன்னு பாருங்களேன். நாய்கள் மற்றும் பூனைகளுக்கென பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட பல் வரைபடங்களை பயன்படுத்தி மருத்துவர்கள் ஒவ்வொரு பல்லோட ஆரோக்கியத்தையும் ரொம்ப துல்லியமா பதிவு செய்யறாங்க. இது எதிர்கால சிகிச்சைகளுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களுக்கு இந்த ஆச்சரியமான தகவல் தெரியுமா? நாய்களுக்கு வெளியே பார்க்க ரொம்ப சாதாரணமாவும் ஆரோக்கியமாவும் தெரிகிற பற்கள்ல 28% பற்கள் எக்ஸ்ரே மூலமா பார்க்கும்போது மட்டும்தான் தெரியக்கூடிய மிக முக்கியமான நோய்களை உள்ளடக்கி கொண்டிருக்கு. அதனாலதான் எக்ஸ்ரே ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றோம். இப்போ பகுதி 3, நடுத்தர வயது பராமரிப்பு மற்றும் தடுப்பூசிகள். இது அவங்க வாழ்க்கையோட ஒரு மைய காலகட்டம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் நடுத்தர வயசுல எப்படி மாறுதுன்னு அடுத்து பார்ப்போம். நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த டீனேஜ் டியூனப், அதாவது 8 முதல் 10 மாதங்கள்ல செய்யப்படுற ஒரு மருத்துவ பரிசோதனை. அவங்க விடலை பருவத்தை எட்டும்போது ஏற்படுற நடத்தை மாற்றங்களை சமாளிக்கவும் ஆரம்பகால தடுப்பூசிகள் சரியா வேலை செய்தான்னு உறுதிப்படுத்தவும் இது கண்டிப்பா தேவை. வயசு ஏற ஏற உணவுலையும் நாம சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும்.
நடுத்தர வயசுல வளர்சிதை மாற்றம் குறையறதால உடல் பருமனை தடுக்கிறது ரொம்ப அவசியம்னு டாக்டர் அசிசா விளக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மூட்டு வலிகளுக்கு உதவுற உணவுகள், சிறுநீரக நோய்களுக்கான சிறப்பு உணவுகள், அப்புறம் அலர்ஜியை தடுக்க பீஃப் இல்லைன்னா மீன் மாதிரியான புது புது புரதங்களுக்கு மாறுறதுன்னு உணவுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அப்படி உணவை மாத்தும்போது டக்குன்னு ஒரே நாள்ல மாத்திடக்கூடாது. ஒரு 5லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புது உணவோட அளவை அதிகமாக்கி பழைய உணவோட அளவை குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு பாதுகாப்பான உணவு மாற்றத்தை செய்யணும். இல்லனா அவங்களுக்கு அது வாந்தி, வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும். இறுதியாக பகுதி 4 பொற்காலத்தில் ஆரோக்கியம், அதாவது சிகிச்சையை விட தடுப்பே சிறந்தது. இந்த இறுதி பருவத்துல அவங்க உடம்புல பல மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையத் தொடங்கும். எப்ப ஒரு செல்லப்பிராணிய நாம சீனியர்னு சொல்றோம்? பொதுவா 7 வயசுல அவங்கள சீனியர்னு சொல்லலாம். ஆனா நீங்க வளர்க்கறது ஒரு பெரிய இன நாய் அப்படின்னா வயசாகிற வேகம் அதிகமா இருக்கும். அதனால அவை 5 இல்லனா 6 வயசுலயே முதிர்ந்த பருவத்தை எட்டிடும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்க போறேன். சிறுநீரக நோய், புற்றுநோய் மாதிரியான பல ஆபத்துகள் முதிர்ந்த வயசுல எந்த அறிகுறியும் இல்லாம அமைதியா மறைஞ்சிருக்கலாம். அப்படியானால் ஒரு வயசான செல்லப்பிராணியை எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவரை பார்த்து முழு பரிசோதனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான பதில் 6 மாதங்கள். ஆமாங்க, ரிவர்பெண்ட் வெர்டினரி மருத்துவமனையோட நிபுணர்கள் மிக உறுதியா பரிந்துரைக்கிற விஷயம் என்னன்னா, வயசான செல்லப்பிராணிகளுக்கு வருஷத்துக்கு 2 முறை, அதாவது ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை கட்டாயமா மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படிங்கறதான். சரி, இந்த 6 மாச பரிசோதனையில அப்படி என்னதான் நடக்கும்? மருத்துவர்கள் அவங்களோட முழுமையான உடல் அசைவுகள், பற்களோட ஆரோக்கியம் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், அப்புறம் உடல் எடை இதெல்லாமே தீவிரமா கண்காணிக்கப்படும். இந்த பரிசோதனைகள் தான் மறைஞ்சிருக்கிற நோய்களை முன்கூட்டியே நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை அலாரம் மாதிரி செயல்படுது. இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. வயது முதிர்ந்த செல்லப்பிராணிகள் தங்களோட அசௌகரியங்களை மறைக்கிறதுல ரொம்பவே வல்லவர்கள். அதனால தடுப்பு பராமரிப்பு தான் அவங்களோட உயிர் நாடி. வலி இல்லாம ரொம்ப நாட்கள் அவங்க நம்மளோட சந்தோஷமா வாழணும்னா இந்த ப்ரோஆக்டிவ் பரிசோதனைகள் மட்டும்தான் மிகச்சிறந்த திறவுகோள். நம்ம செல்ல பிராணிகளுக்கு வர்ற நோய்களோட அந்த அமைதியான தன்மையை பத்தி இன்னைக்கு நாம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்பு நண்பனுக்கு தேவையான அந்த உயிர்காக்கும் மருத்துவ பரிசோதனையை செய்ய நீங்க ஏதேனும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இப்பவே அவங்களோட அடுத்த பரிசோதனையை திட்டமிடுங்க. இந்த விளக்கப்பதிவை இறுதி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.